முடி இந்த கலர் இல்லைங்க. முடி என்னது இது? எல்லாம் வெள்ளையாகி போச்சு. முடிக்கு என்ன போட்டிருக்குது? கருப்பு போட்டிருக்குது. அதனால வந்து முடியை நம்ப முடியாது. மூஞ்சி வேணால் அதே கலர். மூஞ்சிக்கெல்லாம் எது என்னென்னு பேனல் வழி அது இதெல்லாம் போடல. எப்போ இருக்கிற கலர் இதே. கருப்போ சிவப்போ எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் கலரு. ஆனால் முடிக்கு கலர் போட்டிருக்குது. ஆனால் தெரியல உங்களுக்கு கலர் போட்டிருக்கிற மாதிரி தெரியுதா? தெரியல. அதே மாதிரி தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து இந்த நாட்களில் பிசாசு கிரியை செய்வான். இதே மாதிரி தான் வசனத்தை எடுத்து சொல்லுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏமாந்து போக முடியாது. எப்படி தெரியுமா? ஒன்னே ஒன்று, பரிசுத்த ஆவியால் நிறைந்து. ஹல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 1-3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை நோக்கி அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இந்த 2 வாக்கியத்தையும் ரொம்ப மனசில் வச்சுக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தி இருக்கும். இயேசுவை நோக்கி அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? இயேசுவை நோக்கி, இயேசு யார்? வார்த்தையாகிய தேவன். அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னாக்கா, அவர் என்ன நமக்காக என்னெல்லாம் சொல்லி போயிருக்கிறாரு அப்படின்றத நினைத்துட்டு இருக்கும் பொழுது தான் என்ன வராதான்? ஆத்துமாவில் இளைப்பு, சோர்வு. ஆத்துமாவில் இளைப்பும் சோர்வும் ஏன் உண்டாகுது என்று சொன்னால், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே, இயேசுவின் வார்த்தைகளை நாம் மறந்து போகிற பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கிறதில் நாம் குறைவுபடுகிற பொழுது ஆத்துமாவில் சோர்வும் இளைப்பும் உண்டாகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை நோக்கி, அதோடு கூட நினைத்து கொள்ளுங்கள். ஸ்டூடெண்ட் பண்ண பார்த்து என்ன, இயேசுவை நோக்கி அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னாக்கா அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாங்கள் என்னங்க கடவுள் நினைக்கிறதே இல்லையா? நீங்கள் கேட்கலாம். நாங்கள் நினைக்கிறதே இல்லையா? எப்போ இயேசு ஏற்று நினச்சிருக்கிறேன், இயேசு நினைப்பாவத்து இருக்கிறேன். நல்லது. அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா, அவரையே நினைத்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகள், எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகளை மறந்து விட்டோம் என்று சொன்னால் சோர்வும் இளைப்பும் நம்மை மேற்கொள்ள முடியும். வார்த்தைகளை மறக்கக்கூடாது. இயேசு யாரும் மறைக்கிறதே கிடையாது. நீங்கள் மாத்திரம் இல்லை, பிசாசு கூட இயேசுவை மறக்கிறதில்ல. தெரியுமா உங்களுக்கு? பிசாசு கூட இயேசுவை மறக்கிறதில்ல. இயேசுவை நம்பாதவங்க கூட இயேசுவை மறக்கிறது. இயேசு கடவுள்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு ஒரு கடவுள், அவர் ஏதாவது அவருக்கு விரோதமாக பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ இயேசு நினைக்கிறது ஒரு பெரிய காரியம் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். நல்லது. எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள் இயேசுவை தெய்வம் என்று. அதனால் தான் கடந்த நாட்களில் கூட உங்களுக்கு நான் சொன்னேன், பிசாசு கூட நம்புகிறான் இயேசு தெய்வம் என்ன. அப்போ பிசாசும் நினைக்கிறான், உலகத்தில் மனிதர்களும் நினைக்கிறார்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்களும் நினைக்கிறார்கள், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நினைக்கிறார்கள். ஆமாம், அவங்க நினைக்கிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் எப்படி நினைக்கிறோம், இயேசுவை எப்படி பார்க்கிறோம், இயேசு எப்படி நோக்குகிறோம், இயேசு எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஆதாரமாய் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவை நினைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வசனங்களை மறந்து விட்டு வேறு இயேசுவை நினைச்சிட்டு இருந்தாக்கா வாழ்க்கையில பல நேரங்களிலே நாம் இளைப்பையும் சோர்வையும் ஜெயிக்க முடியாமல் போய்விடுவது. அவருடைய வசனம், இன்றைக்கு அவருடைய வசனத்தை குறித்து ஒரு காரியத்தை நான் பாருங்க, அவர் நம்முடைய வார்த்தை இல்லாமல் எதையும் செய்கிறதே இல்லை. அவர் வாயை மூடிக்கிட்டு எதையும் பூமியில் செய்யலை.
அதாவது சொல்லப்போனாக்கா வானத்தையுமே உண்டாக்கும் பொழுது கூட என்ன 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 உபயோகப்படுத்துகிறார்? வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையின் மூலமாய் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மனுஷனை படைக்கும் பொழுது கூட கம்முன்னு போனதும் ஒரு மண் எடுத்துகிட்டு வந்தோம், அவனை மனுஷனாய் படைத்து அவனுக்குள் பேசாத அவர் செய்யலை. என்ன சொல்கிறார்? அங்கே எழுதப்பட்டிருக்குது, மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ நாமளே எனக்கு என்ன தெரியுமா, அவர் ஒருவராக இருக்கிறார். அவர் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. மனுஷன் உண்டாக்குறது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. கம்முன்னு உண்டாக்கி இருக்கலாமாச்சு. ஆனால் என்ன, மனுஷனை உண்டாக்குவோமாக பாருங்க. அதனால்தான் இதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால நாமளும் என்ன நாம் யாருமே இல்லைன்னாலும் நாம் என்ன பண்ணோக்கா, நாம்பளாகவே பேசணும். புரியுதா சொல்கிறது? யாருமே இல்லைனாலும் நாம்பளாகவே பேசணும். எப்படி பேசணும் தெரியுமா? நான் ஒருத்தனை இருக்கிறேன்னு வச்சுக்க, வீட்டில் நான் ஒருத்தனை இருக்கிறேன். நான் ஒருத்தனை இருக்கும் பொழுது இப்போ ஏதாவது ஒரு ஆராதனைக்கு வரணும்னு வச்சுக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு நான் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு போவேன். நானே பேசுறது. யார் பேசுறது? யாரும் இல்லைங்க. இப்போ எங்களுடைய வீட்டுக்காரர் இருந்தாக்கா நம்ம சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு போவா அப்படின்னு சொல்லி பேசுறது நியாயம். நான் தனியாக இருக்கும் பொழுது நான் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு போவேனாக பேசலாமா பேசக்கூடாதா? இயேசு பிதா மனிதரை உண்டாக்குவோமாக. சரி, அந்த டாப்பிக்கில் போனால் இன்னும் நம்ம நேரம் ஆயிரும் உங்களுக்கு. சரி, அவருடைய வார்த்தை நாம் நோக்கி பார்க்க, நாம் அவரையே நினைத்து கொள்ள, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு போதிக்க விரும்புகிறார். சங்கீதம் 119:89 வாசிக்கிறேன். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. எல்லாம் சொல்லும், கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 119, 133. உம்முடைய வார்த்தையிலே, எல்லாம் சொல்ல, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். சங்கீதம் 119, 154. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். பாருங்க, வார்த்தை பற்றி எப்பொழுதும், அதனால்தான் உன் வேதம் என் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. ஏதோ மனமகிழ்ச்சி? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிற? உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அதனால்தான் வார்த்தையில் ஜீவன் உண்டு என்று இயேசு சொல்லி போனார். ஏன் நான் சொல்லுகிற அந்த வார்த்தையில் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார் தேவன். ஆகவே தான் பாருங்க, இந்த வார்த்தை குறித்து அவன் இந்த வசனம் சொல்லும் பொழுது, உம்முடைய வசனம் இருக்குது, என் வசனத்தினால் உம்முடைய வார்த்தை வானங்களில் நிலைத்திருக்கிறது, உம்முடைய வார்த்தைகளால் என் காலடிகளை நிலைப்படுத்துகிறீர், உம்முடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உயிரடையணும், உற்சாகம் அடையணும், ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய வார்த்தையின்படி எல்லாம் சொல்ல, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். அவருடைய வார்த்தை எங்கே கிடைக்குது? கடையில் போய் காசு கொடுத்தா வார்த்தை கிடைக்குதா? கிடைக்குதுங்களா? கடையில் போய் காசு கொடுத்தா வார்த்தை கிடைக்கிறது இல்லை. வார்த்தை எங்கே கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வார்த்தை அவருடைய சமூகத்தில் கிடைக்கிது. அதையும் தாண்டி ஆவியானவர் நீங்கள் கையில் வச்சிருக்கிற உங்களுடைய அந்த இணையதளத்திலேயே தேவையான வார்த்தைகளை எல்லாம் லோடு பண்ணி வச்சுட்டாரு. நீங்கள் நினைச்சா நல்ல வார்த்தைகளை கேட்கலாம், நீங்கள் நினைச்சா கெட்ட வார்த்தைகளை கூட கேட்கலாம். அந்த மாதிரி ஆன்லைனில் எல்லா வார்த்தைகளும் லோடாக இருக்குது, நமக்கு தேவையான வார்த்தைகள். அதனால தான் நான் எப்படி நினச்சேன்னாக்கா, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. எவ்வளோ ஒரு உண்மை! அன்னைக்கு இது நினச்சானே என்னமோ தெரில, நான் இன்னைக்கு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு, இந்த கொரோனான்ற நோய் வந்ததுக்கு பிறகு நினைக்கிறேன், இப்படி சில நேரத்தை இப்படி பார்க்கறது, இந்த காற்றடிக்கிற வேவ்ஸ் இருக்குது இல்லை, இந்த வேவ் அலைகள், எல்லா அலைகளிலும் கூட என்ன இருக்குது? வான் அலைகளில் என்ன இருக்குது? அவனுடைய வார்த்தை இருக்குது. ஏன்னா அந்த வேவ் எங்கே, அந்த சிக்னல் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே உங்களுடைய கையில் இருக்கிற மொபைலை டச் பண்ணி ஏதாவது ஒரு மெசேஜ் சர்ச் பண்ணால் உடனடியாக அங்கே வருது.
அப்போ என்ன அவங்க அவங்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி மொத்தம் அனுப்புகிறாங்களா? அவங்க இல்லை, ஏற்கனவே அவர்கள் அப்லோட் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த வேவா எல்லாம் அலைகளில், வான் அலைகளில், சேட்டலைட்டில் என்ற இடத்துல எல்லாம் ரெடியாக தங்கி இருக்குது. அப்போ எப்போ வேணாலும் கூட நம்முடைய வார்த்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாக்கியவான்கள். ஆமென். இந்த சரி, அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை காலடிகளை நிலைப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை ரெடியாக இருக்குது. நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கடந்த வாரத்தில் கொடுத்த செய்தி ரெடியாக இருக்குதா? இருக்குதா? எங்கே இருக்குது? உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அதை பிடிக்கிறது எப்படி? சக்குன்னு உங்கள் வயது ஆன் பண்ணதும் அடிச்சாக்கா வரும், நீங்கள் கேட்கலாம். ஆமென். சரி, இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன் நான். மார்க் 4வது அதிகாரம் 35லிருந்து 41 வரலும். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்பொழுது எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். கவனிங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு படவில் பிரயாணம் பண்ணுகிற சூழ்நிலையில் காற்றும் கடலும் வந்து அந்த படகின் மேல் மோதினதையும் அது ரொம்ப மூழ்கத்தக்கதாக அவர்களை பயமுறுத்தினதையும் பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு எழுந்திருக்கிறார். இயேசு எழுந்து என்ன சொல்லுகிறார்? காற்றையும் கடலையும் பார்த்து, எதாவது சொல்லுங்க, பார்த்து. எதை பார்க்குறாரு? காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொல்கிறார்? இறையாதே, அமைதலாக இரு என்றார். சரி, அது பார்த்து அவர் சொன்னது சரி, அமைதலாயிற்று. அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்புறம் தான் கம்முன்னு இருக்கணும் தானே. சரி, ஏசு எந்திரிச்சாரு. ஏசு எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டுறது அவர் வேலை தானே. காற்றையும் கடலையும் அதட்டுறதும் அமைதலாக்குறதும் யார் வேலை? இயேசுவினுடைய வேலை. அது இயேசுனுடைய வேலை. இயேசு அதை செஞ்சுட்டு கம்முன்னு இருக்கல. அவர் சொல்கிறது, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு என்ன சொல்கிறாரு? ஏப்பா பல இடங்கள் இப்படி சொல்கிறாரு பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் எங்கே, உங்களுக்கு விசுவாசம் எங்கே அப்படின்னு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களிலே நாம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறது உண்மைதான், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் கூட பயப்படுகிறோம். ஏன் பயப்படுகிறோம் என்று சொன்னால், நான் மார்க் 4:35 வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இந்த ஒரு வசனத்தை நல்லா யோசித்து பாருங்க. இயேசு என்ன சொன்னாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னார். அப்ப உண்மையாய் இன்றைக்கு நம்மளுக்கு பாருங்க, அன்னைக்கு அவங்க மனநிலையில் எப்படி இருந்தாங்களோ தெரியல, இன்றைக்கு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது அவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை குறித்து. இயேசு இதைத்தான் சொல்கிறார், அக்கறைக்கு போகலாம் வாங்கன்னு நான் தானே கூப்பிட்டேன் அப்படின்னு அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துன்னு ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போச்சு? என் வார்த்தையின் மேல் உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் விசுவாசம் இல்லை? அப்போ நிச்சயமாகவே ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாத போச்சு? நான் கூட இருக்கிறேன், ஏன் பயப்பட்டீங்க? இயேசு கூட இருக்கிறார். இந்த அலைகளும் இந்த காற்றும் ஒன்றும் செய்யாது. ஏன்னு சொன்னால் இயேசுவின் வார்த்தை இருக்கிறது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது படகு முழுகவே முழுகாது அப்படின்னு உறுதியாக நம்பிக்கை இருக்கிறதுக்கு. ஒருவேளை இவர்கள், ஆண்டவரே காற்று கடலும் வந்திருக்குது, பரவாயில்ல வந்தால் வந்துச்சு, அது நீங்கள் கூட இருக்கிறீங்க, அது என்ன உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, ஒரு அற்புதம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு அவங்க பேசினாங்களாக்கா திரும்பவும் அவர் எந்திரிச்சு அப்படியே அதற்றி எறியாதுன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்கள் நான் கூட இருக்கிறத விசுவாசித்து இருக்கிறீங்க, என் வார்த்தையை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? எப்படி கேட்குறாங்க தெரியுமா? கப்பலின் பின்னணியில் ஒரு தலையணை வைத்து நித்திரையாக இருக்கிறார். அவர் அவர்களை எழும்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு என்ன இல்லை? நீங்களும் நானும் கேட்குறதாங்க. கேளுங்க, வாய் திறந்து இயேசு பார்த்து கேளுங்க. என்ன சொல்லுங்க? இயேசுவே. அதுக்கப்புறம் நீங்களே கேளுங்க, என்ன இருக்குது உங்கள் வாழ்க்கையில்? என்ன பிரச்சனை இருக்குது?
நான் இப்படி போயிட்டு இருக்கிறேன், இந்த நோவோட இருக்கிறேன், உங்களுக்கு கவலையே இல்லையா? ஏசு நம்மளை பற்றி கவலைப்படணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்க இல்லையா? ஏசு நம்மளை பற்றி கவலைப்படணும். அப்படிதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தான். நான் மாத்திரை வேலை பண்ணிட்டுக்கிறேன், கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? மார்த்தா என்ன பண்ண? இயேசு பார்த்து நறுக உட்காந்து கொண்டிருக்கிற மரியாதை பார்த்து என்ன சொன்னா? இயேசுக்கிட்டு வந்து, ஆண்டவரே இவளுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் கூட கவலை இல்லாத கம்முன்னு உங்க வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறா, கொஞ்சம் கவலைப்பட சொல்லுங்க. இயேசுவே கவலைப்பட சொல்கிற ஆளுங்க இவங்க, கொஞ்சம் கவலைப்பட சொல்கிற ஆளுங்க யாருங்க? இவங்க. இயேசு தலையணை வைத்து நெத்திரியாக இருந்தார், அவர்களை எழும்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது மிக்க கவலை இல்லையா? இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே அக்கறைக்கு போகும் வாருங்கள்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் வார்த்தை மாறாதது, நீங்கள் சொன்னால் அப்படியே நடக்கும். ஆகவே காற்று இருக்கிறது உண்மைத்தான், கடல் பொங்கிறது உண்மைத்தான், சுழல் காற்று இருக்கிறது உண்மைத்தான், படகு நிரம்பத்தக்கதாய் முழுகத்தக்கதாக இருக்கிறது உண்மைத்தான். ஆனால் முழுகி போக மாட்டோம், ஏன்னா நீங்கள் கூட இருக்கிறீங்க, உங்கள் வல்லமை எங்களுக்கு தெரியும், உங்கள் மகத்துவம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா! அதைத்தான் பரிசுத்தவான்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சூழ்நிலையை பேசாதே, தேவனுடைய வல்லமையை பேசு, வல்லமையை பார், வல்லமையை பார். இயேசு அதைத்தான் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும், வேதாகமம் இருக்கிற அத்தனை பேரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13 முடிய நான் வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரோகியா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்கள் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகவும் புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இங்க ஒரு சம்பவம், ஆண்டவர் அற்புதம் செய்தான் ஒரு சம்பவம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இயேசு பார்க்கிறார், திரளான கூட்டம் அவர்கிட்ட வருது. அப்ப பிலிப்புவை நோக்கி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்பா, கூட்டம் பசியோடு வந்துட்டு இருக்குது, அப்பத்தை எங்கே வாங்கலான்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அடுத்த வசனமாக எனக்கு எப்படி தெரியுமா? தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். என்னங்க இது? எப்படி இயேசு எப்படி பார்க்குறாரு? என்னங்க அவனை போய் என்னங்க சோதிக்கிறது பிலிப்புவை? ஏன்னா கூடவே இருக்கிறான் இயேசு கூடவே இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் பண்ணுற மாதிரி தான் அவனும் செஞ்சுருக்கிறான் பாவம். அந்த படலுக்கிறவங்க அப்படி தானே சொன்னாங்க, இயேசு கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவலைப்படுங்க ஆண்டவரே, நாங்களாம் சாவறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபெய்த் வார்த்தையை பேசலை, அதாவது விசுவாச வார்த்தையை பேசலை, பாசிட்டிவ் வார்த்தையை பேசலை. கர்த்தர் கூட இருந்தால் என்ன நடக்கும், எப்படி பாதுகாப்பான்ற வார்த்தையை பேச முடியல. மைண்டில் அவருடைய வார்த்தை இல்லை, உள்ளத்தில் அவருடைய வார்த்தை இல்லை. இங்கேயும் பாருங்க, பிலிப்புக்குள்ளேயும் அந்திரியாவுக்குள்ளேயும் என்ன இல்லை? இயேசு பற்றி தானே அந்த வார்த்தை, இயேசுடைய வல்லமையை பற்றி தானே அறிவு இல்லாதனால வேணா அவர்களை சோதிக்கிற பார்க்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், என்ன சொல்லுவாங்க இவங்க சூழ்நிலையில். நம்ம முக்கியம், நம்ம கவனமாயிருங்க. சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிறப்பிக்குது என்பதை பார்க்கும்படி தேவன் கவனமாய் இருக்கிறார். உங்கள் வாயிலிருந்தும் என் வாயிலிருந்தும் பிறக்கிற அந்த வார்த்தைகளை தேவன் கவனிக்கிறார். வார்த்தை என்ன பிறகு என்ன சொல்லுவான் பார்க்கலாம். இவன் என்ன சொல்லியிருக்கணுன்றத முதல் சொல்கிறேன், அப்புறம் என்ன சொன்னான்றத பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கணும், இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்கள் தான் அற்புதம் செய்கிறவராச்சே, நீங்கள் தான் வல்லமையுடையவராச்சே, உங்களால் செய்ய முடியாத அற்புதமா? நீங்கள் அற்புதமாக பெருக பண்ணுவீங்க. நீங்கள் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு தானியத்தையும் கொடுத்து
ஆண்டவரே, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவராச்சே, நீங்க தான் ஜீவ அப்பமாச்சே, உங்களால் அற்புதம் செய்ய முடியும். காணா ஒரு திருமணத்தில் அற்புதம் செய்தது போல, இங்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது போல ஒன்றும் இல்லாமல் உங்களால் உருவாக்க முடியும். இந்த ஜனங்களுக்கெல்லாம் பசியை இல்லாமல் செய்து போக முடியும். இல்லைன்னு ஆகாரத்தை இந்த இடத்துல உண்டாக்க முடியும். நீ அப்படிப்பட்ட அற்புதம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட இவன் பேசுறானா? இல்லை, இவனுடைய இந்த மாம்சத்தில் ஒரு புத்தி இருக்குது. ஐயோ சுவாமி, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் இங்கே போதாதே. என்ன பண்ணுறான்? உலக பிரகாரமாய் இந்த மாம்ச சிந்தையோடு கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்திரம் வரும். அந்திரம் வந்து அவன் கொஞ்சம் சொல்கிறான்னா 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. அவனும் இந்த உலகத்தின் பிரகாரமாக யோசித்து இந்த பதிலை சொல்கிறான். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். எல்லாம் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர் செய்ய போகிறது அவருக்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? இன்றைக்கும் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிறது ஆண்டவருக்கு தெரியும். என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்க்குறாரு. உங்கள் வாயிலிருந்து ஐயோ போச்சு அப்படின்னாக்கா அதுக்கு மேலே அவரால் செய்ய முடியாது. போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கர்த்தரை பற்றியும் கர்த்தருடைய வல்லமையை பற்றியும் கர்த்தருடைய ஆளுகையை பற்றியும் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பற்றியும் நமக்கு அறிவு இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட குறைவுகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, அலைகள் வரும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மிகவும் முக்கியம். படகுல அலை வந்துச்சு, அங்கே கவலை இல்லையான்னு அவர் திட்டினாங்க. உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு இயேசுவே திட்டத்துக்கு ஆரம்பிச்சுட்டான். இங்கே ஜனக்கூட்டம் வருது, பசியெலாம் இருக்குது, இவங்களை போஷிக்கிறதுக்கு அப்படின்னாக்கா யோசனை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். எங்கே போய் வாங்கிட்டு வரலாம், 200 பணம் எங்கே தேடலாம், 200 காசு கொடுத்து எந்த பேக்கரியில் போய் வாங்கலாம், எந்த ஹோட்டலில் போய் வாங்கலாம்னு இப்படி யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். பிலிப்பியும் அந்திரேயாவும் கொஞ்சம் அந்திரேயா வந்து 5 மீன் 2 அப்பத்தையும் கொடுத்து இத்தான் இருக்குதுன்னு சொல்கிறான். யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் மேல் இவங்களுடைய கண்களை வைக்காதபடிக்கு அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதம் செய்கிற மகத்துவம், அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறார், அவர் ஒன்றும் இல்லாமல் இது உருவாக்குகிறவர். ஆண்டவரே, அவங்களுக்கு உண்மையா நான் சொல்றேன், இந்த பிலிப்பியும் அந்திரேயாவையும் அவர் சோதிக்கும்படி சொன்னார்னாக்கா எனக்கு ஒரு யோசனை வருது. உண்மையா பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை நல்லா தரவு படிச்சு அந்த வார்த்தையில் அறிஞ்சதுனாக்கா, ஆண்டவரே நீர் தான் மேசியா, உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலே அப்பம் இல்லாமல் பொழுது ஒரு காற்றை வீச பண்ணி காடையை தந்தீர், ஒரு பர்வத்திலிருந்து மன்னாவை பொழிந்திருந்தீர், கற்பாலிருந்து நீரை வரவழைத்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் தான் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த ஜனமுடைய பசியை போக்க உம்மால் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்படி பேசுவான்னு பிலிப்பு எதிர்பார்த்து சோதி பார்க்கிறாரு. இவன் என்ன பேசுறான்? அதே கதை, உலகத்தினுடைய அதே கதை. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை. அதனால் தான் எபிரேயர் 1வது வசனத்தில் இயேசுவை நோக்கி சொல்லுங்க, இயேசுவை நோக்கி அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவரை நோக்கி பார்க்கிறதுனாக்கா இயேசு யார்? வார்த்தை. இப்போ வார்த்தைகள் உள்ளத்தில் நிரம்பி இருந்தாக்கா, வார்த்தை உள்ளத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 121:1-8 வரலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உன் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க, இவன் எப்படி சூழ்நிலையில பார்க்கிறான் பாருங்க. இவனுக்கு தேவை வரும் பொழுது எப்படி பார்க்கிறான், எதை பார்க்கிறான், இவனுடைய கண்களை எங்கே ஏறெடுக்கிறான்? எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையில்? இன்றைக்கு பிரசன்ட் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில் யாருமே நெருக்கப்படலன்னு சொல்லிவிட முடியாதுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் பல நெருக்கங்கள்,
பிசாசு கொண்டு வருகிறான், மனிதர் மூலமாய் வருகிறது, நம்முடைய உள்ளான ஆவிக்குள் கலக்கங்கள் வருகிறது. ஆனால் ஒன்று, வார்த்தை இல்லைனாக்கா வாழ முடியாது. ஆதியாகமம் 22:13 வாசிக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே மெய்யாக கொம்புகள் புதரிலே பின்னாக கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அந்த தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். எல்லாம் சொல்லுங்க. ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த ஏறெடுத்து பார்க்கும் போதுன்றத எபிரேயரிலிருந்து நான் வாசித்தேன் இல்லையா, கர்த்தரை நோக்கி அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. ஏறெடுத்து பார்க்கும்போது, எல்லாம் சொல்லுங்க, ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பதில் கிடைக்கும். எல்லாரும் வேதாகமத்தை கையில் எடுங்க, பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கோங்க. இதை எடுங்க, இதை இப்படி கையில் எடுங்க, வலது கையில் மேலே எடுங்க, இல்லை மேலே தூக்கணும், எல்லாரும் மேலே தூக்கணும். இந்த வார்த்தையை ஏறெடுத்து பார்க்கும்போது என்னுடைய தேவை இதிலே தெரிகிறது. இதை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு தேவையான நன்மை இங்கே பார்க்கிறேன். ஆமென். ஏறெடுத்து பார்த்தான், என்ன இருந்துச்சு? அன்னைக்கு அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், புதரில் ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் எங்கே ஏறெடுத்து பார்க்குவீங்க? ஜெபிக்கிறீங்க, நல்லது. எங்கே பார்க்கணும்? எனக்கு எங்கே பதில் என்ன? வேதத்தில் தொலைவணும், வசனத்தில் தொலைவணும். அடுத்து என்ன ஆகும்? 15-19 பாருங்க. தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கைகளை செலுத்த கடவீர்கள். ஆண்டவர் பாருங்க, ஏறெடுத்து படைக்கிற காணிக்கைனே ஒன்று வச்சிருந்திருக்கிறாரு. அப்படின்னா என்னவா? அந்த ஏறெடுத்து படைக்கும் பொழுது தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போதுன்னு பாருங்க. தேவத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது அப்படின்னாக்கா, கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கைகளை செலுத்த கடவுள் அப்படின்னாக்கா, ஏறெடுத்து படைக்கும் பொழுது எதையோ நினைக்க சொல்றாரு, எதையோ பார்க்க சொல்றாரு, எதையோ என்ன சொல்றாரு, எதையோ நினைவு கூற சொல்றாரு. ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையில் என்ன விசேஷம்னாக்கா, தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது. அப்ப ஒரு நன்மைகளை புசிக்கும் பொழுது நினைச்சு பார்க்க, ஒரு நன்மை நான் எப்படி புசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை எண்ணி பார்த்து அவருக்கு காணிக்கைகளை செலுத்த தேவன் ஒரு பாருங்க நல்ல ஒரு பழக்கத்தை தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை. ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை. அதனால தான் காணிக்கை செலுத்தும் பொழுது அந்த ஏறெடுத்து பார்த்து காணிக்கை சேர்த்துட்டு அவர் பிரியப்படுறாரு. இதுதான் இந்த காணிக்கை நேரத்தில் தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் பொழுது, இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நினைச்சுப்பாரு, இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் நினைச்சுப்பாரு. ஆதியாகமும் நான் கீழே போகிறேன். ஆதியாகமும் 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15:1-6 வரலும் வாசிக்கிறேன், கவனிங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து. வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன பண்ணுறான்? வீட்லேயே உட்காந்துக்கிட்டு பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறான். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டு வேலைக்காரர் இருக்கிறான், அவனுக்கு குழந்தை இருக்குது, இவனுக்கு குழந்தை இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கர்த்தரோடு கூட இவனை சம்பாஷித்து கொண்டு இருக்கிறான். ஆகவே தான் இவனுடைய கண்ணை கொஞ்சம்
ஏறெடுத்து பார்க்க வைக்கணும். என்ன பண்ண வைக்கணும்? கண்ணை ஏறெடுத்து பார்க்கணும். எங்கே பார்க்க வைக்கணும்? வானத்தை. அன்னைக்கு என்ன? அன்னைக்கு பரிசுத்த வேதாகமம் இல்லை, அன்னைக்கு பைபிள் இல்லை, எழுதப்படலை, வார்த்தை பிரிண்ட் பண்ணப்பட்டு அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் தம்முடைய ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, தீர்க்கதரிசிகள் மூலமாய் தம்மை விசுவாசிக்கிற மக்களுக்கு, இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான வார்த்தைகள் அவர் பேசின அத்தனை வார்த்தைகளும் பிரிண்ட் செய்யப்பட்டு கையில் கொடுக்கப்படலை. அதனால் அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்து என்னத்தை பார்க்க சொல்கிறாரு? அங்கே படி, எல்லாம் சொல்ல அதை படி. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? ஏசு இன்னைக்கு இருந்தால் என்ன சொல்கிறது தெரியுமா? இங்கே நிச்சயம் இருந்தால் என்ன சொல்கிறது தெரியுமா? இதை காமிச்சு, இதை போய் பாரு, இதில் உன் தேவை எழுதப்பட்டிருக்குது, நான் இதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னு பாரு. அன்னைக்கு வானத்தை காமிச்சாருங்க அவனுக்கு. அவனுக்கு கண்ணை எங்கே ஏறெடுத்து எதை பார்க்க சொன்னார்? எதை பார்க்க சொன்னார்? ஆபிரகாம வானத்தை பார்க்க சொன்னார். இன்னைக்கு எதை பார்க்க சொல்லுவார்? ஏசு வந்து எதை பார்க்க சொல்லுவார்? என்னையே எல்லாம் பார்த்துட்டு இருங்க சொல்லுவார், இல்லைன்னு சொல்லலை. என்கிட்டயே என்னையே எல்லாம் பாருங்க. ஆமாம், அவரையே தான் பார்க்க சொல்கிறாரு. ஆனால் அவர் யார்? அவர் யார்? வார்த்தையாகிய தேவன். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையாகிய தேவன். அதனால்தான் இந்த வேத வசனத்துக்கு மாறாக போதிச்சா அவன் கள்ள தீர்க்கதரிசி. இன்னைக்கு சில காரியங்கள்லாம் அந்த பெந்தகோஸ்து சபைகளும் சரி, மற்ற சபைகளும் சரி, வித்தியாசமாக செய்கிறாங்க இல்லையா? அற்புதங்கள்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்ல, அற்புதங்கள்லாம் நடக்குது. இந்த வார்த்தையிலே தான் எடுத்து பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் சில காரியங்களை நன்றாய் கூர்ந்து கவனிக்கவில்லை என்று சொன்னால் இந்த வேதத்துக்கு அது ஒத்து வராது, வேத வசனங்கள் படி இருக்காது. ஆனால் அற்புதம் நடக்கும், நம்மள மாதிரியே இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளியின் தூதனுடைய வேஷம். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு இருக்குது இல்லையா இந்த மூஞ்சி இதே கலரு, ஆனால் முடி இந்த கலர் இல்லைங்க. முடி என்னது? இது எல்லாம் வெள்ளையாகி போச்சு. முடிக்கு என்ன போட்டிருக்குது? கருப்பு போட்டிருக்குது. அதனால முடியை நம்ப முடியாது. மூஞ்சி வேணால் அதே கலர், மூஞ்சிக்கெல்லாம் எது என்னென்னு பேனல் வழி அது இதெல்லாம் போடல. எப்போ இருக்கிற கலர் இதே, கருப்போ சிவப்போ எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் கலரு. ஆனால் முடிக்கு கலர் போட்டிருக்குது. ஆனால் தெரியல உங்களுக்கு, கலர் போட்டிருக்கிற மாதிரி தெரியுதா? தெரியல. அதே மாதிரி தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து இந்த நாட்களில் பிசாசு கிரியை செய்வான். இதே மாதிரி தான் வசனத்தை எடுத்து சொல்லுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஏமாந்து போக முடியாது. எப்படி தெரியுமா? ஒன்னே ஒன்று, பரிசுத்த ஆவியால் நிறைந்து. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிறைந்து அப்போஸ்தலன் பவுல் போயிட்டு இருக்கிறான். பேய் சொல்லுதுங்க, நீ ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன்னு. ஓஹோ, என்னை தேவனுடைய ஊழியக்காரன் கண்டுபிடிச்சிட்டியா? ஓ, ரொம்ப பரவாயில்ல, சரி போ அப்படின்னு. வீட்டில் நீ என்னை தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, பிசாசின் ஆவி, அந்த பிசாசின் ஆவி கடிந்து கொள்ளுகிறான். அப்போ சில நேரங்களில் நம்மளை பாராட்டினா கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது பாராட்டுதல் நம்மளுக்கு உண்மையான பாராட்டுதல் என்று நாம் நம்பிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து நம்முடைய கண்களை எப்பொழுது எங்கே பார்க்கணும்? ஆபிரகாமுக்கு அன்னைக்கு எதை பார்க்க சொன்னார்? வானத்தை ஏனாவது நட்சத்திரத்தை பாருனாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாரு? உங்களுடைய கண்களை ஏறெடுத்து என்று வார்த்தையை பார். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை பார், வார்த்தையை பார். பதில் உண்டு. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அவனுக்கு தேவையான அந்த தேவை அந்த புதரிலே இருக்கிறத அவன் பார்த்தான். ஆபிரகாம் பார்க்குறான், ஒன்றும் தெரியல. ஏன்னா தெரியல, வானத்தில் ஆகாயத்தில் நட்சத்திரம் தான் தெரியுது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் வரைக்கும் சிலருக்கு தெரியாத போல இருக்கலாம். தொடர்ந்து இதில் தேடுங்க, என்னென்ன உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எத்தனை வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள். ஏசு என்ன சொல்லியிருக்காரு? எனக்குத்தான், அது எனக்குத்தான், அது எனக்குத்தான். மீண்டும் 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 எது வரலும் சொல்லுவீங்க? நான் சாவர வரலும் சொல்லுவேன். ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமான எது வரலும் சொல்லுவீங்க? எது வரலும் சொல்லுவீங்க? உயிருக்கு வரலும் சொல்லுவீங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு எது வரலும் சொல்லுவேன்? உயிருள்ள வரலும் சொல்லுவேன். நான் தேவனுடைய வார்த்தை அப்படிதான் பிடிச்சிக்கணும் பாருங்க. நானும் சொல்லி பார்த்தேன், நானும் விசுவாசித்து பார்த்தேன், நானும் ஜெபம் பார்த்தேன். நோ, சொல்லிக்கொண்டே இருப்பேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆமென். விசுவாசித்து கொண்டே இருப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1 to 11 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் வாசிக்கிறேன். இயேசு ஒலிவு மலைக்கு போனார். மறுநாளில் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டு பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதப்பாரரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் நடுவே நிறுத்தி,
போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை குனிந்து விரலில் தரையிலே எழுதினார். அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தபடியால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொண்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு அவளை நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவன் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இப்போ இந்த இடத்துல பாவம் செய்ததான ஒரு ஸ்திரியை கையும் மெய்யுமை பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து குற்றம் சுமத்துகிறார்கள். அவரிடத்தை சோதிக்கும்படியாய் சில கேள்விகளை கேட்கிறார்கள். என்னத்து கேட்குறாங்க? நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. என்ன சொல்ல முடியும்? உங்ககிட்ட வந்து பிசாசு இப்படி கேட்குறான்னு வச்சுக்காங்க. இப்படி நீங்கள் ஜபத்துக்காரன்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்படி எழுதியிருக்கிறது. நீங்கள் சாராயம் குடிக்கலாமா, நீங்கள் வந்து இப்படி பாவத்தை செய்யலாமா அப்படின்னு எழுதியிருக்கிறதே. என்ன பண்ணுறது? இப்படி கேட்கும் பொழுது இப்படி கேட்குறாங்க. நியாயப்பிரமாணத்தில் இப்படி எழுதியிருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன கம்முனேக்கிறாரு. ஏன்னாக்கா அவர் பார்த்தாருனாக்கா ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாரு. அவர் எப்படி பார்க்குறாரு? அவர் நிமிர்ந்து பார்த்து, எல்லாம் சொல்ல, அவர் நிமிர்ந்து பார்த்து, அவர் நிமிர்ந்து பார்த்து, அவர் நிமிர்ந்து பார்த்து, அவ்வளோதான், நிமிர்ந்து பார்த்தாருங்க. நான் இதை இப்படி தியானிக்கும் பொழுது இப்படி நான் எண்ணினேன். எப்படி என்னன்னு தெரியுமா? அந்த கூட்டமாக வந்தாங்க பாருங்க, அந்த ஸ்திரீயை பிடிச்சிக்கிட்டு கூட்டமாக வந்து கல்லெறிஞ்சு கொள்ளணும் நியாயப்பிரமாணத்தில் இப்படி எழுதியிருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களே, அந்த கூட்டத்தில் நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன். அந்த கூட்டத்தில் அவளோட விபச்சாரம் பண்ணணும்னு இருந்திருப்பான். அவளோட விபச்சாரம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்குதுங்க. உங்ககிட்ட நன்மை பெற்றவனே உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறத பார்த்து வேதத்தில் நிறைய சம்பவங்கள் அப்படி இருக்குது. தாவீது எழுதுறான், ஐயோ, வேறம் வந்து எனக்கு விரோதமாக பேசியிருந்தாக்கா, வேறம் வந்து எனக்கு விரோதமாக தீங்கு நினச்சிருந்தாக்கா எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். என்னோடு அப்பம் புசித்தவனே நடந்திருக்குதா உங்கள் வாழ்க்கையில்? உங்ககிட்ட நன்மை பெற்றுக்கிட்டவங்களே, உங்களால் வளர்க்கப்பட்டவங்களே, நீங்கள் போஷித்தவங்களே, நீங்கள் படிக்க வச்சவங்களே, நீங்கள் பெற்று வளர்த்துறவங்களே, நீங்கள் பணம் கொடுத்து உதவி பண்ணவங்களே, உங்ககிட்ட பல ஆலோசனைகளையும் நன்மைகளையும் அறிவுரைகளையும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டவர்களே, உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் குதிகால தூக்கி இருக்கிறத பார்த்துருக்குறீங்களா? அதை விட நோவு வேற எந்த பெரிய நோவு எதுவுமே இருக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்பீங்க பாருங்க. அநேகர் முதியவர்களாக இருக்கிறீங்க, வயசானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட நன்மை பெற்றுட்டு நான் இப்படி தான் இந்த தியானிக்கும் பொழுது அப்படி தான் நினைச்சேன். நான் இந்த கூட்டிகிட்டு வரான கூட்டத்தில் கல்லெறிஞ்சு கொள்ளுனாண்டவரே நியாயப்பிரமாணத்தில் இப்படி எழுதியிருக்குன்னு சொல்லி வசனத்தை வேற மேடு கோடிட்டு காண்பிக்கிறான், நியாயப்பிரமாணத்தை வேற கோடிட்டு காண்பிக்கிறான். அந்த கோடிட்டு காண்பிக்கிற அந்த கூட்டத்தில், கல்லோடு வந்த கூட்டத்தில் அவளோடு விபச்சாரம் பண்ணினோன்னு இருப்பான். அதனால தான் கண்களை ஏறெடுத்து பார்க்குறாரு. இப்படி சொல்ல, உங்களில் பாவம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னாரு. அதை எப்படி நான் பார்க்குறேன்னாக்கா, இந்த கூட்டத்தில் இவளோடு விபச்சாரம் பண்ணணும் இருக்கிறான், அவனை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரான்றது எனக்கு அப்படி கேட்குற மாதிரி தெரியுது. இந்த கல்லறி வந்த கூட்டத்தில் இவளோடு விபச்சாரம் பண்ண அந்த அவனும் இருக்கிறானே, அவனை என்ன பண்ணுவீங்க? அவனை கல்லெறிஞ்சிட்டு அப்போ இவரை கல்லெறிங்க அப்படின்னு பதில் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கொண்டே நம்மை நியாயம் தீர்க்க முடியாது பிசாசு வருவான். ஆனால் நியாயப்பிரமாணம் கொல்லுகிறது, கிருபையோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுகிட்டேருந்து வந்து அப்படிப்பட்ட நோவை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இயேசுகிட்டேருந்து ஒரு வார்த்தை வருது. அவருடைய வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தை வந்ததா? என்ன வார்த்தை வந்தது? எல்லாம் சொல்லு, கிருபை பொருந்தின வார்த்தை. எப்படிப்பட்ட என்னங்க அந்த கிருபை பொருந்தின வார்த்தை? அவர் சொல்கிறார், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி. இதுதாங்க கிருபை பொருந்தின வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, தள்ளப்படுகிற, பிழியப்படுகிற சூழ்நிலையிலே அவருடைய கிருபை பொருந்தின வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்துவாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம்.
எஸ், எழுந்து நிற்போம். எரேமியா 33:22 சொல்கிறாரு. எஸ், ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்பட்டதும் கடற்கரை மணல் அடைக்கப்பட்டதுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற, கசக்கப்படுகிற, பிழியப்படுகிற, பிடுங்கப்படுகிற, ஓ நம்மை தள்ளி நெருக்கி போட வேண்டும் என்று இருக்கிற இந்த உலகத்தில் இயேசு சொல்லுகிறார், எல்லாரும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும், எனக்கு ஊழியம் செய்கிற, என்னை ஆராதிக்கிற என் ஜனங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தையை விட்டுறாதீங்க. கண்களை ஏறெடுத்து வார்த்தையை பாருங்க. வார்த்தையில் பதில் உண்டு. உங்களுடைய என்னுடைய சூழ்நிலைக்கு தேவையான பதில் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 41:8-20 வரலும் வீட்டில் போய் வாசிங்க. உபாகமம் 28:1-14 வரலும் வாசிங்க. வாசித்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி தான் என் வாழ்க்கை. அல்லேலூயா. எனக்கு வச்சிருக்கிற கண்களை ஏறெடுத்து ஏசாயா 41:8-20 வரலுமோ, உபாகமம் 28:1-14 வரலும் நீங்கள் இந்த வாரத்தில் வாசித்து பாருங்கள். அதை வாசித்து அதை விசுவாசித்து என் வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்த வார்த்தை அவர் சொன்னது, அந்த வார்த்தையின்படியே உங்களையும் என்னையும் வாழ வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். 1-2 வசனங்களை மாத்திரம் வாசித்து நம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யும், நான் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உபாகமம் 28:1-14 அவருடைய வார்த்தை எனக்கு சொந்தம். நன்றி ஆண்டவரே, உடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கிறது. நீ சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். இந்த நாளிலே கண்களை ஏறெடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு ஆறுதல் உண்டு, உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு பதில் உண்டு, உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு ஆண்டவரே சமாதானம் உண்டு, உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் வைத்திருக்கிறீர். அந்த வார்த்தைகளை நாங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை மீண்டும் மீண்டும் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் தியானித்து ஆண்டவரே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாங்கள் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.